ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். மழை பெஞ்சு விட்டு ரோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரமாகவே இருந்தது. இந்த வாட்டி பட்டினப்பாக்கம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அங்கே போன உடனே ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே யூட்டர்ன் அடித்து நாங்கள் லைட் ஹவுஸ் போனோம். கொஞ்சம் டார்க்காக தான் இருந்தது. மியாட் ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்து கொஞ்சம் லைட் வெளிச்சம் நல்லா வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக அப்படியே சன்ரைஸ் ஆக வானத்தில் கொஞ்சம் வெளிச்சம் வந்தது. அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. சாரி கைஸ், அகெயின் லென்ஸில் வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் பட்டுச்சு. இது ஃப்ரண்ட் சைடில் படுறதுனால என்னால் க்ளீன் பண்ண முடியல. நீங்கள் இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஒன் வே ஆக்கிட்டாங்க டிஎல்எஃப் சைடில். இது கிண்டி சைடு. கொஞ்சம் கேமரா ஆங்கிள்ஸு அப்புறம் டைனி பிளானெட்டு இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படி வந்திருக்குன்னு தெரியல. நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக்கில் பஸ்ஸஸ் போகிறது சடங்கு தான். ஏன்னா வந்து அவுட் ஸ்டேஷன் பஸ்ஸஸ்லாம் வரும், அதுக்காக பஸ்ஸஸ் இருக்கும். பட் அதர் வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகவே இருக்குது. அப்பப்போ இந்த இன்ஸ்டா 360 ஸ்டிக்கு வந்து அன்லாக் ஆகி கீழே வந்துட்டு இருந்தது. அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் டைனி பிளானெட் மோடு. இது வித்தியாசமான ஒரு லுக்கை கொடுக்கும். அர்லி மார்னிங் ரைட்னாலே ஒரு தனி வைப் தான். கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருந்தது. பட் மழை பெய்யல. நாங்கள் போயிட்டு ரிட்டர்னும் வந்துட்டோம், அப்பயும் பெய்யல. பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் சன்னியாக இருந்ததுன்னு தான் நல்லா இருக்கும். இது வந்து தொல்காப்பிய பூங்கா. ஒரு வாட்டி போகணும் உள்ள, எப்படி இருக்குன்னு தெரியல. நான் இது வரைக்கும் போனதில்லை, போய் பார்க்கணும். ஸோ இந்த ரைட் எடுத்து தான் நாங்கள் பட்டினப்பாக்கம் பீச்சுக்கு போகலான்னு போயிட்டு இருந்தோம். பட் பீச்சுக்கு போய் ரீச் ஆனோடனே கொஞ்சம் தூரம் போனோடனே பார்த்த சம்பவம்லாம் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட் ஹவுஸ் போகலாம் அப்படின்ட்டு என் கூட வருவார் இல்லையா ரைடிங் பார்ட்னர், அங்கே போகலாம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கிளாஸ் போட்டு தான் ஓட்டணும். பட் கொஞ்சம் வெதர் க்ளவுடியாக இருந்ததுனால கிளாஸ் போடல. இல்லைன்னா கல்லுன்னு ஏதாவது ஒரு டஸ்ட்டோ இல்லை ஏதோ பட்டிட்டு இருக்கோம். இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப் பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்டுக்கிறது. பட் க்ளவுடினால நான் போடலை. ரொம்ப டார்க்காக தெரியும், நான் போடலை. இங்கே தான் வந்துட்டு அப்படியே யூட்டர்ன் அடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு. ஸோ கொஞ்சம் பந்தோபஸ்லாம் பயங்கரமாக தான் இருந்தது.
அப்படியே அந்த பீச்சுக்கு பேரலல் ரோடு இருக்கு இல்லையா, டுவர்ட்ஸ் மெரினா பீச் போகும் இல்லையா, அந்த ரோட்டில் அப்படியே போயிட்டு இருந்தோம். ஃபிஷர்மேனோட ஃபேமிலி அந்த காலனிலாம் இருக்கும். ஃபுல்லாக ரைட் சைடில் போட்ஸ் அதெல்லாம் பார்க்கும். இந்த பில்டிங் பார்த்தாலே எனக்கு வந்து மாவீரன் படம் தான் ஞாபகம் வரும். அது எதுக்குன்னு தெரியல. நீங்கள் அந்த மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா ஒரு வாட்டி பாருங்க, நல்லாயிருக்கும். சிவகார்த்திகேயன் நடிச்சு. இந்த சைடில் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பில்டிங்லையும் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. அந்த கிராஃபிட்டின்னு சொல்ல முடியாது, பட் நல்லா இருந்தது பெயிண்டிங்ஸ் பார்க்கும்போது. ப்ளெயினாக இல்லாமல் ஒரு பில்டிங்கில் இந்த மாதிரி மீன் வைக்கிறவங்க மாதிரி, இல்லை வயசான ஆள் ஃபேஸ் வந்து க்ளோஸ்அப் லுக்கில் இருக்கிற மாதிரி, அப்புறம் ஸ்கெட்சஸ் பண்ண மாதிரி நல்லா இருந்தது. அதை அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த ரைடுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 90% வந்து பெடலிங் தான் பண்ணேன். ஏன்னா வந்து மொதல் நாள் வந்து சார்ஜ் போட மறந்துட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதான் லைட் ஹவுஸ். சின்ன வயசில் பார்க்கும்போது லைட் ஹவுஸ் வேறு மாதிரி இருந்தது. இப்போது மாற்றிட்டாங்க. பெரிய ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு லைட்டு பெருசாக எரிஞ்சிட்ருக்கும். அந்த லைட் வந்து சுற்றி சுற்றி வர்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த லைட் இருக்கும், பட் அதை மறைக்கிற மாதிரியும், அதை வந்து அந்த லென்ஸ் மூலியமா வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருந்தது. பட் இப்போது என்ன டெக்னாலஜின்னு தெரியல. கைஸ், நாங்கள் போன பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து ஆக்சுவலி லைக் தௌசண்ட்ஸ் ஆஃப் பிஜியன்ஸ் வந்துட்டு அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வருமா. அது அவர் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது. நான் பார்த்துருக்கேன் வீடியோ, பட் இந்த பிளேஸ் தான்றது எனக்கு தெரியாது. அவர் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 500 to 1000 பிஜியன்ஸ் வந்து அங்கேருந்து பறந்துட்டு வந்துக்கிட்டு மேலே கூட பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்கும், பறந்து போகுது. இந்த சைடு நல்லா இருந்தது பீச்சு. ஸோ நாங்கள் அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஸ்னாப்ஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டோம். அவர் ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரைட் பண்ணுறேன், கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுங்க அப்படின்னாரு. சரின்னு எடுத்தேன். நான் யூஷுவல் சைக்கிளை நிப்பாட்டிட்டு நான் ஃபோட்டோஸும் வீடியோவும் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணிருந்தோம். அவர் சடனாக பெடல் பண்ணோடனே அவரோட சைக்கிளில் இருக்கிற அந்த செயின் வந்து கலந்துருச்சு. ஸோ பயந்துட்டார். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற டூல்ஸை வச்சு நான் சரி பண்ணிட்டேன். எங்கே போனாலும் இந்த ஃப்ளைட்டு வந்துடுது, தெரியாது, அப்படியே ஷூட் பண்ணிடலான்னு பண்ணேன். சன்ரைஸ் வந்து தனி வைப்பு தான் கொடுக்கும். நம்மளோட டார்கெட்டே வந்து என்ன இருக்கணும்னா எவ்ரிடே சன்ரைஸ் நம்ம பார்க்கணும். என்னோட பைக் ஒரு நாளும் சைக்கிளை பார்க்க இன்னும் இன்ட்ரெஸ்ட் கூட்டிகிட்டு தான் இருக்கணும். நிறைய ரைட்ஸ் இன்னும் கவர் பண்ணணும், இன்னும் வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணலாம், வேறு என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் இருப்பேன். ஒரு ரைட்லேயும் ஒரு விஷயம் கற்றுப்பேன். இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 90% பெடலிங் பண்ணேன். அந்த கியர் மோடு வந்து 4 and 5 ஸ்விட்ச் பண்ணிகிட்டே நான் போயிட்டு இருந்தேன். நல்லாயிருக்கும், ஈஸியாக இருந்தது. 6 and 7 வச்சா கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதனால் 4 and 5 பண்ணிவிட்டு 3, 4, 5 இந்த 3 கியர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் ரைட் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. ஸோ 360 degree view லைட் ஹவுஸ் தான். Hope you all enjoyed this video. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
It's me, JSK, signing off. Cheers. Bye.